வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியமான டான்ஜெட்கோவை 2ஆக பிரிக்க மத்திய எரிசக்தித்துறை ஒப்புதல். தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெடாக செயல்படும் என்று அறிவிப்பு. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு. பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25 அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஐஐடி என்ஐடியில் படிக்க செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள். நியூஸ் 18 செய்தியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திமுக அரசுக்கு எதிராக பதற்றத்தை உருவாக்க பாஜக முயற்சி என்று திருமாவளவன் குற்றச்சாட்டு. சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் செயல் திட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு பேட்டி. அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான். ராஜபாளையத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவி திருச்சி என்ஐடியில் படிக்க தேர்வு. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சாதித்த மாற்றுத்திறனாளி. தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் அனுமதி வழங்கி உத்தரவு. சிதம்பரம் நடராசர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா தொடங்கியது. ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து சிவகாம சுந்தரியுடன் நடனமாடியபடி கருவறைக்கு சென்று நடராஜரை கண்டு பரவசமடைந்த பக்தர்கள். சங்கரன் கோவிலில் சீமானின் உருவப்படத்தை எரித்து திமுகவினர் போராட்டம். முதலமைச்சரை சீமான் அவதூறாக பேசியதாக கண்டனம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் சீமான் பேசி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். கருணாநிதி பற்றி சாட்டை துரைமுருகன் அவதூறாக பேசியதை வேடிக்கை பார்த்ததாகவும் குற்றச்சாட்டு. ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஒரு கட்சி தலைவர். நாடு முழுவதும் வெளியானது இந்தியன் 2 திரைப்படம். சென்னையில் உள்ள திரையரங்கில் படம் பார்த்த கமல்ஹாசன், சீமான் மற்றும் ஷங்கர். நாட்டில் அனைவரும் ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் யார்தான் லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்று இந்தியன் 2 படத்தை பார்த்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி. அமைச்சர் கீதா ஜீவனின் குற்றச்சாட்டுக்கு வேறு மேடையில் பதிலளிப்பதாகவும் பேட்டி. எனக்கு தகுதி கிடையாது. இப்போ இந்த இடத்துல இது வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற இடம் இருக்கு, விட்டுருங்க. இது படமா பேசுங்க. அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்கு, அங்க பேசிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியிடம் அரக்கோணம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவுக்கு எந்த காலத்திலும் அதிமுகவில் இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தஞ்சை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனையில் பேசியதாக தகவல்.
மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. கடத்தலில் தொடர்புடைய மற்றவர்களை தேடி வருவதாக காவல்துறை தகவல். உதகை அருகே பந்தலூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. திண்டுக்கல்லில் 30 நிமிடங்களாக பெய்த மழையால் தணிந்த வெப்பம். அம்பத்தூரில் டம்ளரில் வைத்து 40,000 ரூபாய் லஞ்சப்பணம் கொடுக்க சொன்ன கூட்டுறவு சங்க செயலாளர் ஆறுமுகம் குறிவைத்து பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானிக்கு இன்று இரவு திருமணம். சச்சின் டெண்டுல்கர், ஜான்சினா, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்டோர் வருகை. நெல்லை அருகே புன்னாக்குடியில் வதந்தி கிளப்பி திருமணத்தை தடுத்து நிறுத்தும் புரளிக்காரர்கள். வண்டி வண்டியாக வசைப்பாடி போஸ்டர் ஒட்டிய 2K கிட்ஸ் இளைஞர்கள். மக்களிடமிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த நியோமேக்ஸ் நிதி நிறுவன வழக்கு விசாரணையை 15 மாதங்களில் முடிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முதல்வர் அலுவலகம் மற்றும் தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது என்று அமலாக்கத்துறை வழக்கில் கேஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தந்த உச்சநீதிமன்றம் நிபந்தனை. சிபிஐ வழக்கில் 25ஆம் தேதி வரை ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் காவலை நீட்டிருப்பதால் சிறையிலிருந்து வெளியே வருவதில் சிக்கல். அமலாக்கத்துறை அனைத்து வழக்குகளிலும் ஒரே மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கின் விரிவான தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கருத்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சிறப்பு அமர்வில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சென்றதால் செந்தில் பாலாஜி வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள். ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் திருமணம் மும்பையில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சனுடைய திருமணம் இன்று இரவு 8 மணிக்கு மும்பையில் உள்ள ஜியோ உலக மையத்தில் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக அந்த விருந்தினர்கள் தற்பொழுது ஜியோ உலக மையத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலான பல்வேறு நிபுணர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்திருக்கும் நிலையில் அவர்கள் அனைவருமே தற்பொழுது ஜியோ உலக வர்த்தக மையத்திற்கு வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நடைபெறவுள்ள அந்த அனந்த் மற்றும் ராதிகாவுடைய அந்த திருமணம் என்பது இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையிலான ஒரு பாரம்பரியத்துடன் அடங்கிய ஒரு விழாவாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே நீதா அம்பானியும் வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்திய கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஆடை மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்கள் மற்றும் இசை உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுமே இந்தியாவுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக வாரணாசியினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் அங்கு பல்வேறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பனாரசினுடைய அந்த உடைகள் முதல் பல்வேறு ஷாப்பிங் பொருட்கள் வரையிலான அனைத்து கடைகளும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கைவினை பொருட்கள், உணவுப் பொருட்கள் என அனைத்துமே உடைய டு வாரணாசி என்ற ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த அவருடைய திருமண நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விருந்தினர்களும் மிக முக்கியமாக சர்வதேச விருந்தினர்களான கிம் கோல் கார்டேஷியான், ஜான் சேனா உள்ளிட்டவர்களும் இந்த திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக மும்பை வந்துள்ள நிலையில் அவர்களும் இந்தியாவினுடைய பாரம்பரிய உடையணிந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலிவுட் நட்சத்திரங்களான அமிதாப் பச்சன்,
ஆமீர் கான் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் தற்பொழுது அந்த விழா நடைபெற உள்ள அந்த ஜியோ மையத்திற்கு வந்து வருகை வந்துள்ள நம்ம காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தன்மையை அனைவருக்கும் வெளிக்காட்டும் வகையிலான ஒரு ஆடியோ விஷுவல் நிகழ்ச்சியும் அங்கு ஏற்பாடு செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்கள் தசாவதாரங்களை காண்பிக்கும் பறைசாற்றும் விதத்திலான ஒரு ஆடியோ விஷுவல் மற்றும் ஒளி காட்சியும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு இந்தியன் அட்டையர் என அழைக்கப்படும் அந்த இந்தியாவுடைய பாரம்பரிய உடைகளையே அனைவரும் அணிந்து வர வேண்டும் என்ற ஒரு தீம் என்பது அனைவருக்குமான அந்த உடையினுடைய ஒரு தீமாக வழங்கப்பட்டு அந்த உடையை தான் அனைவரும் அணிந்து வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் ரிலையன்ஸ் சார்பாக அனைத்து விருந்தினருக்குமே வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 8 மணிக்கு அந்த அதிகாரப்பூர்வ திருமண சடங்குகள் அதாவது தொடங்க நிலையில் அதற்கு முன்னதாகவும் திருமண நிகழ்வுகள் முடிந்த பிறகும் பல்வேறு நிகழ்வுகளானது விருந்தினருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய சிறந்த பாடகர்களான ஹரிஹரன், சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோரும் பல்வேறு பாடல்களை அந்த நிகழ்வின் பொழுது பாட உள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர்களான அமித் திரிவேதி, பிரீத்தம் மற்றும் பாடகர் மாமே கான், நீதி மோகன், கவிதா சேத் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச விருந்தினர்களுக்காக கேனான், ரேமா மற்றும் லூயிஸ் பான்சி ஆகியோரும் இந்த திருமண விழாவின் பொழுது அவர்கள் இந்த நிகழ்வில் தங்களுடைய பாடல்களை அவர்கள் பாட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் கிளாசிக்கல் பிராஸ் என அழைக்கப்படும் அந்த ஒரு ஜி பிராஸ் பேண்ட் ஆகியோருடைய சிவமணி குழுனுடைய அந்த ஒரு ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சியும் இன்று நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மும்பை நகரமே வந்து அம்பானி வீட்டினுடைய அந்த திருமண விழாவிற்காக விழா கோலம் கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மும்பை காவல்துறையானது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்காணிப்பு மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மூலமான கண்காணிப்புகளும் தற்பொழுது அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே பாதுகாப்பு படைத்தினர் கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய அந்த போக்குவரத்து முற்றிலுமாக ஜியோ மையம் செல்லும் அந்த வரையிலான போக்குவரத்து என்பது பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டு விருந்தினர்களுக்கான ஏற்பாடுகள் மட்டுமே தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது. சரியாக 8 மணிக்கு திருமண சடங்குகளானது தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக விருந்தினர்கள் அனைவருமே அங்கு உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இந்தியாவுடைய அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அறிந்து கொள்ளும் வகையிலான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நந்தா, சுசித்ரா, கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய திருமணத்திற்கு முன்பான கொண்டாட்டங்கள் தற்போது திருமணம் என்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இன்று இரவு கோலாகலமாக திருமணம் நடைபெறக்கூடிய சூழல திரைப்பிரபலங்கள், கலைஞர்களை தவிர்த்து பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அரசியல் ரீதியாக எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது? தற்போது வரை யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் சுசித்ரா? நிச்சயமாக நந்தா, அவர்கள் அரசியல் தலைவர்களை பொறுத்தளவில் எதிர்கட்சி தலைவர்கள், ஆளும் கட்சி தலைவர்கள் என பல்வேறு தலைவர்களுக்கும் மாநில முதல்வர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மத்திய அமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அதிகாரப்பூர்வமாக அம்பானியின் சார்பாக அந்த ஒரு அழைப்புதலானது வழங்கப்பட்டது. மிக முக்கியமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விழாவில் பங்கேற்பதற்காக மும்பைக்கு வந்திருந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அதே போல் லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்தினரும் மிசா பாரதி ஆகியோரும் தற்பொழுது மும்பைக்கு வந்துள்ளார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா அரங்கிற்கு அவர்கள் வரவுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்திக்கும் நேரடியாகவே டெல்லியில் வந்து முகேஷ் அம்பானி தன்னுடைய மகனுடைய அந்த திருமண அழைப்புதலை அவர் வழங்கியதால் அவர்கள் இதில் பங்கேற்க உள்ளார்களா இல்லை என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. அதே சமயம் மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி, அதே போல் மூத்த தலைவரான பாஜக மூத்த தலைவரான பட்னாவிஸ் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். அதே போல் உத்தவ் தாக்கரே மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் இன்றைய திருமண விழாவில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய எம்பிக்கள், பல்வேறு எம்பிக்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய எம்பிக்களுக்கும் அழைப்புதலானது வழங்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் என்பதும் அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். முதற்கட்டமாக முதல்வர்கள் வரிசையில் மம்தா பானர்ஜி நேரடியாகவே இன்று காலை மும்பைக்கு வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு எம்பிக்கள், சுமார் 40 எம்பிக்கள் மும்பைக்கு வந்துள்ளார்கள். பல்வேறு கட்சிகளை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக என பல்வேறு கட்சிகளை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட எம்பிக்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக மும்பைக்கு சென்றுள்ளார்கள். பல்வேறு விவிஐபிக்களுடைய வருகை என்பது இன்று அங்கு நடைபெற உள்ள நிலையில்தான் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல மும்பையினுடைய மகாராஷ்டிராவினுடைய முதல்வரான ஏக்நாத் ஷிண்டேவும் இந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். அவர் மட்டுமல்லாமல் அஜித் பவார், என்சிபியினுடைய தலைவர் அஜித் பவார் மற்றும் சரத் பவார், சுப்ரியா சுலே ஆகியோரும் இந்த நிகழ்வில் இன்று திருமண விழாவில் பங்கேற்க உள்ளார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அவர்கள் தரப்பானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.